ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே தமிழில் வணக்கம் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி. நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ் மற்றும் பிரதமர் மோடிக்கு ஆயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு. வணக்கம் மெல்பர்ன். नमस्कार माइट्स, कैसे हैं आप? केम छो? இந்தியர்களின் இதயங்களை கவர்ந்தவர் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ். பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று ஆஸ்திரேலிய பிரதமருக்காக கைபேசிகளை ஒளிரச் செய்து இந்திய வம்சாவளியினர் மரியாதை. प्राइम मिनिस्टर अल्बनीज़ी जब बोलते हैं तो भारतीयों के दिल और दिमाग में छा जाते हैं. இந்தியா எங்களுடன் இருப்பதால் ஆஸ்திரேலியா இன்னும் சிறந்த நாடாக விளங்குவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் பேச்சு. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உயிர்ப்புள்ள பாலமாக மோடி விளங்குவதாகவும் நிகழ்ச்சி. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரின் மார்வல் மைதானத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முன்னிலையில் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கிணங்க இந்தியர்கள் பிளாஷ் லைட்டினை ஒளிரச் செய்து வரவேற்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். கோரிக்கைகள் மீது உடனடி நடவடிக்கை தேவை என்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மகளிர் உரிமை தொகை கோரி தற்போது புதிதாக யாரும் விண்ணப்பிக்க வேண்டாம். முதலமைச்சர் அறிவித்தபடி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திட்டவட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுக்கிறன்றத தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. அதற்கான சைன் போட்டு அந்த திட்டத்தை துவங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருடைய பேரும் அதுல வந்துடும். இது வரைக்கும் நீங்க வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வாங்காதவங்களாக இருந்தாலும் சரி, சோ உங்களுடைய பெயர் எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதற்காக தனியா நீங்க இப்போதைக்கு மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தொழில்துறை சார்பான ஆய்வுக் கூட்டம். புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தியதாக தகவல். நெல்லை கங்கை கொண்டான் தொழிற்பூங்காவில் சுமார் 15,000 கோடி முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு உற்பத்தி ஆலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். சுமார் 2670 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையிலான ஒப்பந்தம் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்து. நாளை கரூர் செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள மைதானத்தில் தற்காலிக கூடாரம் அமைக்கும் பணிகள் தீவிரம். கரூரில் நாளை காலை 11:30 மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் விஜய். நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்ற உள்ள விழாவுக்கு 5000 பேருக்கு மட்டும் அனுமதி. கரூரில் நாளை நடைபெறும் விழாவில் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் பணியாணை வழங்குகிறார் முதலமைச்சர் விஜய். பல்வேறு அரசு துறைகளில் கீழ் பணியாற்றும் வகையில் 32 நபர்களுக்கு பணியாணை வழங்குகிறார். கரூரில் முதலமைச்சர் விஜய் நாளை ரோட் ஷோ செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல். மாநகர் பகுதியில் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் மும்முரம்.
எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு கர்நாடகாவிடமிருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்கி தருவதிலும் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்துவாரா? நீர் வேண்டுமென தமிழக அரசு தரப்பில் யாரும் கேட்கவில்லை என கர்நாடக மாநில நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்த கருத்துக்கு பதிலடி. காவிரி நீர் விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸை எச்சரிக்க தாவேக அரசின் முதலமைச்சர் தயாரா என எடப்பாடி பழனிசாமி சவால். ஜூன் ஜூலையில் கர்நாடக தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தர முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். விசிக தலைவர் திருமாவளவன் குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. திமுகவுடன் நட்புடன் இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்ததற்காக அவருக்கு நோபல் பரிசே தரலாம் என கிண்டலடித்த நிலையில் தனது பேச்சை வாபஸ் பெற்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்து விடலாமா என்றெல்லாம் நினைத்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்ததால் போட்டியிட்டதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகள் தீப்பிடித்து கருகி போனது குறித்து உரிய விசாரணை வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் தோல்வி குறித்து கிருஷ்ணகிரி, தருமபுரி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கூட்டத்தை முன்னாள் அமைச்சரும் ஓசூர் தொகுதி எம்எல்ஏவுமான பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணித்ததால் அதிமுகவுக்குள் சலசலப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாவட்ட செயலாளர் பசுபதி ஆதரவாளர்கள் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், சத்யபாமா, மரகதம் குமரவேல் ஆகியோர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சந்திப்பு. எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மூவரும் கைப்பட எழுதி விளக்கமளித்துள்ளதாக தகவல். தமிழக சட்டப்பேரவை செயலாளர் சாந்தியுடன் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திடீர் சந்திப்பு. அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் மீது கட்சி தாவல் நடவடிக்கை கோரி புகார் அளித்த நிலையில் பேச்சுவார்த்தை. அதிமுகவிலிருந்து 2 பேர் போனால் கட்சி அழிந்து போய் விடாது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. வரப்போகும் இடைத்தேர்தலில் மக்கள் நிழலெது நிஜம் எது என கண்டறிவார்கள் என்றும் நம்பிக்கை. தகராறில் சகோதரர் மற்றும் சகோதரரின் மனைவியை அமைச்சர் மரிய வில்சன் தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நாளை நேரில் ஆஜராகுவதிலிருந்து விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான கழிவறை வசதி உள்ளதா என பள்ளிக் கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. அரசு பள்ளிகளில் தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்களா என்பது உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவு. சென்னையில் தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 800 ரூபாய் உயர்வு. தங்கம் ஒரு சவரன் 1,06,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,320 ரூபாய்க்கும் விற்பனை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியாருக்கு சொந்தமான ஹார்ட்வேர்ஸ் கடையில் திடீர் தீ விபத்து. பெயிண்ட் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் குளிர்ந்துவிட்டு எரிந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் தீவிரம். அரியலூர் மாவட்டம் குளவடையான் கிராமத்தில் 20 நாட்களுக்கு மேலாக மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகும் அவலம். நெற்பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் டிராக்டரில் தண்ணீர் கொண்டு சென்று நீர்ப்பாசனம் செய்து வரும் நிலையில் மும்முனை மின்சாரம் தடையின்றி கிடைக்க கோரிக்கை.
மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையிலிருந்து 3வது நாளாக வினாடிக்கு 6000 கன அடி நீர் வெளியேற்றம். அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படுவதால் பவானி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை. கடும் வெயிலுக்கு இடையே பெய்த மழையால் மனோரஞ்சிதம் நீர்த்தேக்கத்தின் அளவு உயரும் என்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி. வருங்கால வைப்பு நிதி வட்டி 1,44,000 கோடி ரூபாய் ஜூலை 15ஆம் தேதிக்குள் வரவு வைக்கப்படும். 34 கோடி EPF உறுப்பினர்களின் கணக்குகளில் செலுத்தப்படும் என மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். ₹2000 நோட்டுகள் இப்போது இருந்தாலும் அதனை மாற்றிக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. அஞ்சல் துறை மூலம் ரிசர்வ் வங்கிகளில் கொடுத்து மாற்றிக் கொள்ளலாம் என ரிசர்வ் வங்கியின் தலைமை மேலாளர் வெளியிட்ட தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரும் 14, 17, 19 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் VIP தரிசனம் ரத்து. ஆழ்வார் திருமஞ்சனம், ஆனிவார ஆஸ்தானம் உள்ளிட்ட திருவிழாக்கள் காரணமாக ரத்து செய்யப்பட்டதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. இதயம் முரளி திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாகும் நிலையில் முதலமைச்சர் விஜயை சந்தித்த நடிகர் அதர்வா. தன் வாழ்க்கையின் மிக முக்கிய நாளாக இந்த நாளை கருதுகிறேன். முதலமைச்சரின் ஆசியை பெற்றது அளவிட முடியாத மகிழ்ச்சியை தந்திருப்பதாகவும் மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் விக்ரம் பிரபு குடும்பத்தினருடன் சாமி தரிசனம். ஸ்ரீரங்க நாயக்க மண்டபத்தில் வேத ஆசீர்வாதம் முழங்க விக்ரம் பிரபுவுக்கு பிரசாதம் வழங்கிய கோயில் ஊழியர்கள்.